إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. பிரியமான சகோதரர்களே, நம்பினால் நபியினுடைய வார்த்தையை சஹாபாக்களை போன்று நம்பணும். நம்பினால் சஹாபாக்களை போன்று நம்பணும். நமக்கு நிறைய நேரத்தில் டவுட் வந்துடுது. நபி சொன்னது நடக்குமா, நபி சொன்னது அது அப்படியே பலிக்குமா அப்படின்லாம். ஒரு சஹாபியுடைய ஒரு சம்பத்தை சொல்லி அவர் எவ்வளோ அழகா நபியுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாலும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் மக்களை விட்டும் தூரமாக போய் ஒரு காட்டிலே பாலைவனத்திலே வாழ்ந்து வந்தார். அப்படி வாழும் பொழுது அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. சில நேரங்களில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உலகத்தினுடைய அல்லது சிட்டியில் இருக்கிறத விட அவுட்டருக்கு போக விரும்புவாங்க. காரணம், சிட்டியுடைய கலாச்சாரம் பிடிக்காம. இன்னொன்று ஹதீஸிலே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே ஃபித்னாக்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் நீரோட்டம் உள்ள அல்லது அதாவது மலை பிரதேசங்களில் போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். கால்நடைகளோடு நபி சொல்லுகிறார். அந்த காலத்தில் அந்த அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாரு, பாலைவனத்தில் போய் குடியேறிட்டார். இப்படி குடியேறிய அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயசாயிடுச்சு. சிறு வயதிலே ஒரு மகள், அவங்க வீட்டுக்காரமா நபி ஸல்லல்லாஹு இது அந்த சஹாபி பார்த்து சொல்றாங்க, இத்தா உங்களுக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, பொஸ்குடி நீங்கள் மவுத் ஆகிட்டீங்கன்னா உங்களை யார் குளிப்பாட்டுவா, உங்களை யார் ஜனாசா ரெடி பண்ணுவா, யார் உங்களை தொழுக வைப்பா, யார் கபர் தோண்டி உங்களை அடக்கம் பண்ணுவான்னு யார் கேட்குறா? யார் கேட்குறா? நம்ம வீட்டில் யாராவது கேட்டால் ஏன் அபசுகுணமாக பேசுகிறோம்? அவ்வளோ வயசாயிடுச்சு அவருக்கு. அப்போ அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மா கஸ்ஸப்து மா குஸ்ஸிபத், நானும் பொய் சொல்லவில்லை, என்னிடம் சொல்லியவரும் பொய் சொல்ல மாட்டார். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஒரு முறை அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்மோடு ஒருவர் அமர்ந்திருக்கிறார், அவர் மக்களை விட்டும் தனியாக இருப்பார், தனியாகவே மரணிப்பார். அவருடைய ஜனாசாவிற்காக வேண்டி ஒரு முஸ்லிமுடைய ஜமாத் வந்து அவருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்யும் என்று சொன்னார். அந்த சபையிலே நானும் அமர்ந்திருந்தேன். என்னோடு யாரெல்லாம் அமர்ந்திருந்தார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாய்த்து விட்டார்கள், மரணித்து விட்டார்கள், சிட்டிக்கல்ல போயிட்டாங்க. மீதம் இருப்பது நான். நபி சொன்னது நானாகத்தான் இருக்கக்கூடும். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நபி சொன்னது நானாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த அவங்க வயசான வீட்டுக்காரங்க, ஏன்னா அங்கே அவங்க இருந்த இடம் எப்படின்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்க பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி ட்ராவல் பண்ணும்போது டீ சாப்பிட ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுவான், அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, வெறும் காடு தான். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு. அவங்க இருந்த பகுதி என்னன்னு சொன்னால், ஈராக் வாசிகள் ஹஜ்ஜுக்கு வந்தால் அந்த பாதையில் வந்தால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துல இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரமா சொன்னாங்க, வயசாகி பைத்தியம் முத்திருச்சு போகுது பெருசுக்கு, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த நேரம் இருக்குதே, ஹஜ்ஜு பயணிகளும் கூட செல்லாத காலகட்டத்தில் இருக்கிறீங்களே. ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும்தான் அந்த பாதையில் யார் வருவா? ஈராக்குடைய மக்கள் ஹஜ்ஜுக்கு வருமா அந்த பாதையில் கடந்து போவாங்க. மற்ற நாள் என்ன செய்ய, அந்த பாதை ரன்னிங்ல இருக்காது. சொல்லும் பொழுதே அவர் சொல்றார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லியவர் நானும் பொய் சொல்லல, என்னிடம் சொல்லியவரும் என்ன செய்ய மாட்டார்? நபி பொய் சொல்ல வராதா? சொல்ல மாட்டார். சரி, நீ போய் என்ன செய்யுங்க, பாதையில போய் உட்காருங்க. அவங்க போய் வீட்டுக்காரமா போய் ரோட்டா இருக்கும் போது வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாங்க. யாரும் வரல, வந்துட்டாங்க. 2வது நாள், ஃபர்ஸ்ட் நாள், 2வது நாள், 3வது நாள் என்ன செய்கிறார்னா, மகளை கூப்பிட்டு சொல்கிறார், மகளே நீ போய் உட்காரு,
யாராவது வர்றாங்களான்னு பாரு சொல்லிட்டு அத்தா சொல்றாரு, மகளே ஒரு ஆட்டை அறுத்து பலியிடு. ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய், பலியிடு. இன்று அத்தா சொல்ற பேச்ச மறுக்கிற அவங்க மகள் என்ன செய்யறாங்க, சின்ன வயசுக்குள்ள உடனே ஆடை அறுத்தி கறியெல்லாம் வெட்டி சமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ நீ போய் வெளியே உட்காந்துக்கோ, யாராவது வர்றாங்களான்னு பாரு. இந்த மகளும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா போய் வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தூரத்திலிருந்து பார்த்தால் புழுதி படிந்த ஒரு கூட்டம் வரும்போது போன்று தெரிகிறது. இந்த சகோதரி போய் தன்னுடைய துப்பட்டாவை ஆட்டுகிறார். மக, கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வர்றீங்களா, ஒரு சஹாபி மரண தருவாயில இருக்கிறார். கூட்டிட்டு வரும்போது அவங்க மனைவி வந்து நின்று பேசுறாங்க. ஒரு சஹாபி மரண தருவாயில இருக்கிறார், அவரை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்யக்கூடிய நன்மையை பெற விரும்புகிறீர்களான்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டதுமே வந்திருக்கக்கூடிய 20 சஹாபாக்கள் வந்தாங்க. அந்த சஹாபாக்கள் ஒருத்தர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அவரு? நிறைய ஹதீஸ் அறிவிச்சவர் தான், நபி ஸல்லல்லாஹுடைய ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். அவரும் அந்த சபையில் இருக்கிறார். யார் அவரும் கேட்கிறான். யாருங்க அப்படி மௌத்தார மாதிரி இருக்காங்க சொல்றாங்க, அபூசர். கேட்டதுமே எல்லா சஹாபாக்களும் தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அவரா இருக்கிறார் இங்க? ஆமா, உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். போறாங்க. போனதுமே அந்த சஹாபியை பார்க்கிறார்கள். பார்த்ததுமே அந்த சஹாபி எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சிரிக்கிறார். மரண தருவாயிலே கிடக்கிறார். மனைவி அழைத்து சொல்கிறார், சொன்னேன் பாத்தியா, சொன்ன நானும் பொய்யன் அல்ல, என்னிடம் சொன்னவரும் யார் இல்ல, பொய்யர் கிடையாது, சொன்னவர் பெருமானார். சஹாபி சொல்றார், சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறார். அவங்க கனிவி சொன்னது ஹதீஸ்ல வருது, அபூசர் ஃபி சயாஹத்தில் மவுத். அபூசர் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறார். அந்த நிலையிலும் கூட சிரித்தவராக வந்த சஹாபாக்களை வரவேற்று சொன்னார். கேட்டார், 20 பேர்ல உங்கள யார் எனக்கு தொழுக வைப்பாள்? உங்களை யார் எனக்கு தொழுக வைப்பாள்? தொழுக வைக்கக்கூடிய ஆளுக்கு சில நிபந்தனைகள் உண்டு அப்படின்னாரு. என்ன நிபந்தனை? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எந்த சஹாபியும் எனக்கு தொழுக வைக்க கூடாது. இன்னைக்குள்ள அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஆளை கூட சொல்ல லஞ்சம் வட்டி எல்லாம் கலந்தாரு. அன்னைக்கு சஹாபாக்குடைய ஆட்சி காலத்துல லஞ்சம் வட்டி இருக்க மாட்டா. ஆனா எவ்வளவு ஒரு பேணுதலாக இருக்கக்கூடிய சஹாபியாக இருந்தால் அது யாரும் இருக்கிறார். யாரு? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அவர் யாரா இருக்காருன்னா அவரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார். நபியுடைய ஸ்பெஷல் மாணவர். அவரும் அமைதியாக இருக்கிறார். ஒரு அன்சாரி சஹாபி என்று சொன்னார், நான் அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை, அப்ப நீ தான் எனக்கு கஃபன் இடணும், உங்கள்கிட்ட ஹலாலான கஃபன் இருக்கான்னு கேட்கிறாரு. இருக்கு, நான் எஹ்ராமை கொண்டு வந்திருக்கிறேன், என் அம்மாவை கையில தயாரித்த கஃபனுடைய எஹ்ராமுடைய துணி இருக்கு அப்படிங்கிறார். அப்படியானால் நீ தான் எனக்கு கஃபன் இடணும், நீ தான் எனக்கு தொழுக வைக்கணும் அப்படின்ற நிபந்தனை போறார். யார் இருக்கும் பொழுது? அன்சாரியுடைய சஹாபியுடைய பேர் கூட வரல. ஆனா யாருடைய பேர் இருக்கு? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு பேர் இருக்கு. அவரையும் கூட அவாய்ட் பண்ணி என்ன சொல்றார், நீங்கள் தான் தொழுக வைக்கணும், உங்களுடைய துணியால் தான் என்ன செய்யணும், எனக்கு கஃபன் இட வேண்டும். இந்த சஹாபியை ஒத்துக்கொள்கிறார். சிறிது நேரமானது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிரந்தரமான கண்ணை மூடிவிட்டார். மூடியதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாரும் ஜனாசாவை தொழ வைக்கிறாங்க. வந்தால் இப்படி மரணம் வரணும். சிரித்தவாறே நபியினுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்தவாறு இவர் அல்லாஹ்வுடைய அழைப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க, தொழு வைக்கிறாங்க, கபர்ல அடக்கம் செஞ்சுறாங்க, கிளம்பி போறாங்க. அப்படி போடும்போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக வந்துட்டு, யா அம், ஓ அங்கிள் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து போற ஆளுங்க, ஹல் அலல் கதா, நீங்கள் சாப்பிட்டு போங்களேங்கிறாங்க. நீங்க சாப்பிட்டு போங்களே. அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அதுக்குள்ளார எப்படிமா எங்களுக்காக சாப்பாடாக்கி இருக்கிறீங்க? என் தந்தை மரண படுக்கையில சொன்னார், என்னுடைய மரணம் என் விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதிலே தடைப்பட்டு விடக்கூடாது என்று சொன்னார். என்ன சொல்லிட்டு போனாரு? என் மரணம் எனது வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளுக்கு உணவு
தருவதிலே தடைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி, என் தகப்பனார் உணவை தயாரித்து உங்களை எதிர்பார்த்திருந்தார், நீங்கள் வந்து விட்டீர்கள், சாப்பிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொன்னார். அந்த சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, தனிமையில இருந்தாலும் நபியுடைய வாக்குறுதி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த சஹாபி அந்த நபியுடைய வாக்குறுதி அடைந்தார். அந்த சஹாபியுடைய கொடை வல்லல் தரம் எப்படி இருந்திருக்கும்? அவர் இருப்பது காட்டிலே, ஆனாலும் கூட வந்த விருந்தாளிக்கு உணவுக்கு காரணம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் தன்னுடைய விருந்தாளியை ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு உணவளிக்கிறாரோ உதவி செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கிறார். யார் ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரோ தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கிறாரோ அவர் மனிதர்களோடு நெருக்கத்தில் இருக்கிறார். யார் தேவையுடையவர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் உதவி செய்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு அதிக அருகாமையில் இருக்கிறார். யார் பொருளாதாரம் இன்னும் கெஞ்சனாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக இருக்கிறார், மக்களை விட்டும் தூரமாக இருக்கிறார், சொர்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார், நரகத்தின் சமீபத்தில் இருக்கிறார். இந்த ஹதீஸை புரிந்து கொண்ட அபூதர் தன் மரண தருவாயிலும் கூட தன் விருந்தாளிக்கு உணவளித்து விட்டு நபியுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை அவருக்கு பலனளித்தது. அவரும் அல்லாஹ்வை சென்றடைந்தார். நாமும் நபியுடைய வாக்குறுதி அது எதெல்லாம் சொல்லப்பட்டதோ, நபியுடைய காலத்தில் நம்மளே இருந்தால் நம்ம பேர் செஞ்சிருப்பாங்க, வாக்குறுதிகளை கொடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைய நபியுடைய ஹதீஸுகள் நமக்கு எதெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறதோ, எதை செய்யும்படி சொன்னார்களோ, எதை செய்தால் இது கிடைக்கும் என்று சொன்னாரோ, உதாரணத்துக்கு என்னது, உண்மையாக நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுருக்கம் கிடைக்கும். இரவிலே வணங்கியவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுருக்கம் கிடைக்கும் என்று சொன்ன ஒவ்வொரு ஹதீஸையும் நம்பி தன் வாழ்க்கையிலே நபி காட்டிய வழிகளையே பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டுமாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.